அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாலதி. இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது சிறப்பு தேவை உடையவர்களுக்கு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2016 இருக்குன்னு நினைக்கிறேன். 2016 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹோம் டியூஷன் மாதிரி ஒரு 25 மதிக்கத்தக்க இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஒரு பெண்ணுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகியிருந்தாலும் இந்த பேசிக் ஸ்கில்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் இல்லை, டைம் கான்செப்ட் இல்லை, மணி கான்செப்ட் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்வால்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரரை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும்தான். வேறு எந்த ஒரு ஸ்கில்லுமே அவங்களுக்கு தெரியலை. இப்போ ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு நாட் போட தெரியாது, ப்ளவுஸ்க்கு ஹூக் போட தெரியாது, சாரீ கட்ட தெரியாது, நைட்டி மட்டும்தான் போடுவாங்க. சுடிதார்லாம் போடணுன்னா அவங்க அம்மா தான் பேண்ட்டுக்கு நாட்லாம் போட்டுடுவாங்க. குளிக்கிறதுமே அவங்க அம்மா தான் குளிக்க வைக்கிறாங்க. ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள எப்படி இந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, கல்யாணம் என்பது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட கிளாஸ் வந்தபோது 1 மாதமாக நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஆனால் எந்த ஒரு கேள்வியுமே அவங்கள்ட்ட நான் கேட்கல. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிங்க, எதுவுமே கேட்கல. என்னுடைய வேலையை நான் செஞ்சேன். அப்போ பார்த்திங்கன்னா ஹூக் போடுறது, சின்ன சின்ன மணி கான்செப்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் கான்செப்ட், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஈவன் நான் அவங்க ஒரு 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 முக்கியமான இடத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற பிஹேவியர்லாம் கூட சொல்லி கொடுத்தேன். ஈவன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லித்தரோன்னா அதை நாளைக்கு மறந்துடுவாங்க. அதுலேயும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மற்ற ஸ்கில்லை விட அவங்க வீட்டுக்காரை பற்றி பேசுகிறதுல ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்னா, மேம் என் வீட்டுக்கார் அப்படி, மேம் என் வீட்டுக்கார் இப்படி மேம், இது மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தை தள்ளி வச்சுருவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்த நாள் போக என் வீட்டுக்கு வந்தாங்க, நான் சொல்லி கொடுக்குறதுக்காக வந்தேன். அப்போ தான் அவங்க அம்மா மனம் விட்டு பேசினாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்ப்பா, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என் பொண்ணை வேண்டான்றாங்க, டிவோர்ஸ் பண்ணுற நிலமையில நிற்கிது, ஏதாவது கற்றுக்குவாளா அப்படின்னு நான் என்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னேன், ஏம்மா கல்யாணம் பண்ணி வச்சிங்க, கல்யாணம் பண்ணலாமா, முதல்ல இதெல்லாம் நீங்கள் யோசிச்சதில் பண்ணியிருந்துருக்கணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது அந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் வேண்டான்னு சொல்லவும் முடியாது. இதை பற்றின வீடியோவை நம்ம நாளைக்கு வீடியோலையும் கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.